என்னங்க ஆளையே காணோம்? சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன சமைக்க போறீங்க? என்ன சமைக்க போறேன்னா, நீ வந்து காஷ்மீரி பிரியாணி, அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா உரப்போட செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க நீங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரெடி பண்ணாமல் பாருங்க. ஜாமான் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு மிக்சிங் பண்ணதான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இது வந்து அரிசி போட்டு நம்ம சமைக்க போகிறோம். இப்போ வந்து மசாலா கலக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா, நம்ம வந்து இந்த வெங்காயம் வறுத்து வச்சதும் முதல் அது போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். 1 கிலோக்கு வந்து 200 கிராம்னா நான் 2 கிலோ பிரியாணி, 2 கிலோ தம் பிரியாணி ஹைதராபாத் 2 கிலோ காஷ்மீரி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் பொரித்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தயிர். ரெண்டுமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பாருங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வைக்கணும். இது ஏன்னா நல்லா அந்த தயிர் வந்து அந்த புளிப்புத்தன்மையும் அதோட சாஃப்ட்னஸ், கறியிலேருந்து ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். அதுமாதிரி அந்த வெங்காயம் ஏன் போடணும், நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா ஒரு வாசம் நல்லா ஒரு கிடைக்கும். அதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன பேசணும், இது என்ன பேசணும்னா, இது நம்ம வந்து முழுசாக போடுவோம். அது பச்சை மிளகா. இது வந்து அரைச்சி போடணும். அப்போ தான் இதில் டேஸ்ட்டு. 2 கிலோக்கு வந்து நான் 12 மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பசஞ்சிடலாம். அடுத்து வந்து உப்பு 2 கரண்டி ஸ்பூன் போடுறேன்னா, இதுக்கு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறோம்னா அது வேறு மாதிரி போட்டுக்கணும். இது நம்ம ஒரே மசாலா செய்யணும். 2 ஸ்பூன் இது சேர்த்துட்டேன். பவுடர் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் அதுவும் கொஞ்சோண்டு போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சரியா. அடுத்து வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது வந்து நம்ம முறைக்கு நான் மாற்றி செய்கிறேன். அவங்க வந்து இது மல்லித்தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறும் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த இது மட்டும் சேர்ப்பாங்க. நான் 2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள். பார்த்துக்கோ, அவ்வளோதான். சேர்த்துட்டோம் மல்லித்தூள், மிளகாத்தூள். இப்போ இது கரம் மசாலா 1 ஸ்பூனு. அடுத்து நம்ம பிரியாணி மசாலா ஒன்று சேர்க்கணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. இது கொஞ்சமாக போதும் சரியா. நம்ம அடுத்தது நம்ம வந்து இது இருக்குது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது முழுசு அது போட போகிறோம். இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வந்து விரட்டி வச்சுக்கலாம்.
பிசையணும். மசாலா கறியில எல்லாம் ஏறணும் நல்லா. செஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்னென்ன 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 3 பெரிய ஏலக்காய், ஒரு இலை, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, பட்டை ஏலக்காய் ஒரு 7 8, 2 ஸ்டார் பூ எல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் ஸ்பைசி நல்லா நம்ம வந்து மறந்தது எல்லாமே. எல்லாம் ஸ்பைசியாக நம்ம வந்து இது பண்ணணும். இதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி வந்து வதக்கி இதில் வதக்கியதுக்கப்புறம் இது மேலே இது போடுவேன் மசாலா. அடுத்து நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஒரு இது 5 விரலுக்கு அடங்குற மாதிரி ரெண்டுமே போட்டுருவேன். ஒரு எலுமிச்சம்பழம், நல்லா மிக்ஸ் பண்ணி. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த கொத்தமல்லி புதினா வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க இதில், அவங்க காஷ்மீரி பிரியாணி. நம்ம வந்து நம்ம ஊருக்கு ஸ்டைலுக்கு நம்ம சாப்பிட்றது, நம்ம உரப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு வாசத்துக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க வந்து காஷ்மீரி பிரியாணிக்கு வந்து வெறும் வந்து நெய் மட்டும் தான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சோண்டு கோல்வினரும் 100 கிராம் கோல்வினரும் 100 கிராம் வந்து நெய்யும் சேர்த்து நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அவங்க வெறும் நெய் மட்டும் தான். நம்ம நெய் ஊற்றினால திகட்டி போயிடும். நம்ம சரியா ஜாஸ்தி நம்ம ஊற்றி நம்ம சமைச்சா நம்ம சாப்பிட்றது திகட்டி போயிடும். அதனால நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லா பிசைஞ்சு உப்பு பார்த்துக்கணுமா, இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். இப்படி இருக்குங்க. அருமையான மசாலா சேர்ந்துருக்கு. நம்ம 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு, இந்த பக்கெட்டை வரவேணா நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ பார்த்துக்கலாம். சரியா? நல்லா பிசைஞ்சு நம்ம வச்சுட்டு நம்ம வந்து வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். நம்ம இப்போ என்னன்னா, நம்ம வந்து மசாலா கலந்து வச்சாச்சு. அந்த மசாலாவில் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒரு 5 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா கலக்க போகிறோம். இதுலேயே கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வந்து கறி வேக வைக்க போகிறோம். கறி வேக வச்சு தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். கறியில் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியை விடுற அளவுக்கு நம்ம வந்து மசாலா வந்து பரட்டி வச்சுக்கலாம். அதுமாதிரி நம்ம தண்ணி வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சப்போ சுடு தண்ணி வச்சு
அரிசி வந்து ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சட்டியில் வந்து ஊற்ற போகிறேன். ஒரு 100 எண்ணெய் ஊற்றிட்டேன். சும்மா கொஞ்சம் ஏற்கனவே நம்ம இந்த எண்ணெய் நெய் சேர்த்துருக்கோம், அந்த இதே போதும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம பாக்கெட் 1 நம்பர் நெய் வாங்கி வச்சுருக்கோம், 100 கிராம். நம்ம இந்த மசாலா சேர்த்தலாம், அந்த கறியை நம்ம இப்படியே போட்டுடலாம். கட்கக்கூடாது. பாருங்கள், இப்படி 4 பக்கத்து அப்படி பரப்பி விட்டுருங்க. அதில் 2 கிலோ வந்து 2 கிலோ பிரியாணி நான் சொல்கிறேன். 2 கிலோ சிக்கனு, 2 கிலோ ரைஸு, பாசுமதி ரைஸு. அது 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு பாசுமதி ரைஸு. இப்போ வந்து நம்ம இது தண்ணி விடணும். அது வரையும் நம்ம தண்ணி விடுற வரையும் நம்ம பார்க்கணும். சரியா? பாருங்கள், நம்ம கறி போட்டு இது மாதிரி பரப்பி வச்சு விட்டணும். பரப்பி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கறி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம். சரியா? சரி, வாங்க இப்போ மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம் கறியை. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. கறியும் நல்லா வரும், மசாலா சேர்ந்து இது மாதிரி இருக்குது வரும். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இறக்கி வச்சு நம்ம வந்து அரிசியை வந்து வேக வச்சிடலாம். சரியா? அடுத்து நம்ம தண்ணி வேக வச்சாச்சு. பார்த்துங்க, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டாரு இலை, ஒரு இலை, ஒரு பெரிய கிராம்பு. பார்த்துங்க, இது அப்படியே போட்டுடலாம். அதில் போட்டதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் வந்து 5 விரல் கடங்குற மாதிரி எடுத்து வச்சு நான் போட்டுக்கிட்டேன். எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதிக்க விடலாம். கொதிச்சோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாரு, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு இதாக இருக்கும். சரியா? பார்த்துங்க. இப்போ அரிசி நான் போட போகிறேன். 2 கிலோ பாசுமதி ரைஸு வடித்து வச்சுட்டேன். அது 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை வந்து 90 நிமிஷம் நம்ம வேக விடணும். இப்போ 90% நம்ம இந்த வேக்காடில் எடுத்துடணும். பாருங்கள், அந்த 3/4 வேக்காடுக்கு எடுத்துட்டு நம்ம அதில் வந்து தம்மு விடணும். சரியா? இப்போ வந்து அதுக்கு வந்து உப்பு பாருங்கள், இது 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 2 ஸ்பூனும் கொஞ்சம். ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி உப்பு அது சேர்த்தாச்சு. இது வந்து 2 கிலோ அரிசிக்கு 5 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 5 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வீட்டில் ஒரு லிட்டர் செம்பரிஞ்சு அந்த கணக்கு பண்ணி 5 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வேக விட்டுறலாம். அரிசி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அரிசி வந்துருச்சான்னு பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா வந்துடுவது. நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு 3/4 பதத்துக்கு. நல்லா பாருங்கள், 3/4 பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தம்முக்கு அதில் போட்டுக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம போய் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டு தம்மு போட்டுக்கலாம்.
நம்ம வந்து பொரிச்சு வச்ச வெங்காயம் அதையும் கொஞ்சம் மேலே அப்படி தூவிட்டு 2 லேயராக அப்படியே ஃபஸ்ட் லேயரு அடுத்த ஒரு லேயரு கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை அது மேலே அப்படி போட்டு விட்ருங்க. 2 கிலோ அரிசி போட்டாச்சு. புதினா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இல்லை, வெறும் புதினா மட்டும் தான் போடுறேன் பார்த்துங்க. அடுத்தது வெங்காயம் இந்த மணத்துக்கு புதினாவும் இந்த வெங்காயமும் இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம கடைசியாக நெய்யில் வறுத்த இந்த முந்திரி திராட்சை அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கலர் சேர்க்கணும். நம்ம கடைசியாக நம்ம வந்து குங்குமப்பூவில் அதுதான் அது போடணும். இந்த குங்குமப்பூவில் நம்ம கலர் அது அதுக்குள்ள குங்குமப்பூ போடுறது இருந்தால் சுடு தண்ணியில் நல்லா வந்து நம்ம ஊற வச்சுக்கிட்டு போடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இப்போ என்னென்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம் இதில் வெறும் அடுப்பில் ஹை ஃப்ளேம் விடுவோம். ஹை ஃப்ளேமில் வந்து வெறும் அடுப்பில் விட்டாச்சு. அடுத்து நம்ம என்னென்னா வீட்டில் பழைய தவா இருக்குல்ல அதை வச்சு அடியில் வச்சு அதில் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம் விட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீது ஒரு 45 நிமிஷத்துக்கு நம்ம தம்மு விட போகிறோம். அது 45 நிமிஷம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் தவா இருக்கிறது அதை காமிக்கிறேன், அதையும் பார்த்துங்க. இப்போ வந்து கீழே தவா வந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் நம்ம விட்டுருவோம். நல்லா தம்மாயி தவா பழைய தவா வீட்டில் இருந்துச்சு, ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். பாதி காஜா எங்கே ஜாமா 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் ஆனப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க தண்ணி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அது ஃபுல்லாக இப்படி பாருங்க மசாலா அதே தண்ணி இல்லை, அதில் தம்மு முடிஞ்சிருச்சு. நம்ம வெறும் மசாலா மட்டும் எடுத்து நம்ம பிரியாணி சாப்பிட வேண்டியதான். இது மட்டும் நம்ம சாப்பிட்றப்போ பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ சாப்பிட போகலாம். சாப்பாடு எப்படி பார்க்கலாம். பாருங்க அரிசி எடுத்துடணும். இப்போ மேலே எடுத்து நம்ம மசாலாவோட வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம இது பண்ண